ஹாப்பன் வணக்கம். 11th NCERT ஃபிசிக்ஸ் நம்ம பார்க்க போகிற சாப்டர் 7 கிராவிடேஷன். ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன். இப்போது நம்ம பூமியில் நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்துருப்போம், ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துருப்போம். பூமி மேலே இருக்கிற சூரியன், நட்சத்திரம், ஓகேவா. அப்புறம் அது தவிர்த்து டெண்டன்சி ஆஃப் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் எர்த், அதாவது மேலேருந்து மழை பெய்யுறது, அப்புறம் ஒரு காலத்துக்கு மேலே போட்டால் திரும்ப கீழே வருது. ஸோ அது எல்லாமே நம்மளை ஒரு வியப்பாக பார்க்க வச்சிச்சு, ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற காரணத்தை தேடி கிட்டத்தட்ட நிறைய சயின்டிஸ்ட் வந்து இறங்கினாங்க அவங்க வேலையில். அந்த வகையில் ஃபர்ஸ்ட்டு 1864 1842 இந்த டேட்டுக்குள்ளே கலிலியோ, இத்தாலியன் பிசிஸ்ட், ஓகேவா. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு பொருள் இருக்க எல்லா பொருள் ஆல் பாடிஸ் irrespective ஆஃப் தேர் மாசஸ், மண் மலை ஏதோ ஒன்று, ஓகேவா. எல்லா பாடிஸும் அது என்ன அளவு, அது என்ன சேஃபில் இருக்குது, அதோட மாஸ் என்ன அப்படிங்கிறது பொருட்படுத்தாமல் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா கீழே எர்த் மக்க வருது அப்படிங்கிறது சொன்னார். வித் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன், என்ன சொல்லு, யூனிஃபார்ம் ஸ்பீடில் இப்படியே வருது கீழே, ஓகேவா. மேலே வர பொருள் கீழே வருது அப்படின்னு சொல்கிறார் இவர் வந்து. ஓகே, இது மூலமாக இட் இஸ் செட் தட் ஹி மேட் பப்ளிக் டிமான்ஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் திஸ் ஃபேக்ட். இந்த ஃபேக்டை இவர் என்ன பண்ணிட்டார், பப்ளிக் கொண்டு போய் விட்டார், ஓகேவா. ஸோ இது பப்ளிக்கு தெரிய வச்சிட்டார். அதுக்கப்புறம் டு ஃபைண்ட் தி ட்ரூத், உண்மையை கண்டுபிடிக்க ஹீ செட்டன்லி வித் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் பாடிஸ். இவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு இதை வச்சு, ஓகேவா. பாடியை வச்சு நிறைய பொருட்கள் இருக்குல்ல பூமியில், அதை வச்சு ரோலிங் டவுன் இன்க்ளைன் பிளைன்ஸ் அண்ட் அரைவ்ட் அட் அ வேல்யூ ஆஃப் ஆக்சலேரேஷன் டியூ டு கிராவிட்டி விச் இஸ் க்ளோஸ் டு தி மோர் அக்யூரேட் வேல்யூ ஆஃப் ஆப்டைன். ஓகே, இவர் ஒரு இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். இந்த மாதிரி ஒரு ஏணியை வச்சுக்கிட்டு பாலை விட்டு விட்டார். இதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பால் இங்கேயும் போயிட்டு இப்படி வருதில்லை, இதுக்காக என்ன காரணம் அப்படின்னா ஆக்சலேரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ கிராவிட்டியில் ஏற்படுகின்ற ஒரு மோஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார் ஃபஸ்ட்டு, ஓகேவா. கலிலியோ இந்த வேல்யூ, இவர் கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து மோர் அக்யூரேட், இப்போ இருக்கிற வேல்யூ அதுக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஓகேவா. இது வச்சுருங்க. அப்புறம் பாருங்கள், சீமிங் அண்ட் ரிலேட்டட் பினாமினன் அப்சர்வேஷன் ஆஃப் ஸ்டார்ஸ், ஓகே, பிளானட்ஸ். இப்போ இது வந்து ஒரு பொருளோட மோஷன் முடிஞ்சு போச்சா. இப்போ சொல்கிற மாதிரி ஸ்டார்ஸு, பிளானட், கோள்கள், சூரியன்லாம் வரும், சூரியன், பூமி, அதெல்லாம் பார்க்குறாங்க. அதோட மோஷன், அதோட இயக்கம் அதை பார்க்குறாங்க. ஹேஸ் பின் சப்ஜெக்ட் ஆஃப் அட்டென்ஷன் இன் மெனி கண்ட்ரீஸ், ஓகேவா. அது எப்படி சுற்றுது, அது எப்படி மேலே இருக்குது அப்படிங்கிற அட்டென்ஷன் நிறைய பேருக்கு இருந்துச்சு, நிறைய பேருக்கு கேள்வி இருந்துச்சு, நிறைய கண்ட்ரியில் நிறைய சயின்டிஸ்ட்டுக்கு, ஓகேவா. அதை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஃபஸ்ட்டு காலேஜ் எடுத்து வச்சவர் யார் அப்படின்னா இந்த பாருங்கள், த இயர்லியஸ்ட் ரெக்கார்டு மாடல் ஃபார் பிளானட்டரி மோஷன். ஒரு கோல் எப்படி சுற்றி வருது அப்படிங்கிறத முதல் சொன்னவர் யார் அப்படின்னா தாலமி. அபவுட் 2000 years ஆகும், ஓகேவா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது ஜியோசென்ட்ரிக் மாடல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவர் தாலமி வெளியிட்ட மாடல் பேர் வந்து ஜியோசென்ட்ரிக் மாடல். இந்த மாடல் படி இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன் விச் ஆல் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது ஸ்டாரு, சன்னு, பிளானட்ஸ் எல்லாமே ரிவால்வ் அரௌண்ட் எர்த்து சுற்றி தான் எல்லாமே வருது அப்படிங்கிறத மாதிரி இவர் சொன்னார் தாலமி அப்படிங்கிறவர். ஃபஸ்ட்டு ஓகே, இது வந்து பிளானட், இது வந்து மெட்டீரியல்ஸ், இது பாடிஸ், ஓகேவா. இது வந்து பிளானட், இந்த தாலமி தான் ஃபஸ்ட்டு. ஸோ அவர் ஒன்று சொல்லிட்டார். ஓகே, இப்போது தாலமிக்கு அப்புறம் வேறு யார் வந்தா, இந்த த பிளானட்ஸ் த ஒன்லி பர்சன் வாஸ் டு பி சர்க்கிள் பை தாலமி இன் ஆர்டர் டு டிஸ்கிரைப் பிளானட்ஸ். த பிளானட்ஸ் ஆர் டிஸ்கிரைப்ஸ் மூவிங் சர்க்கிள்ஸ். ஓகே, சிமிலர் தியரிஸ், இதே மாதிரி சில தியரிஸ் வந்து பாருங்கள். வேறு ஆல்சோ அட்வான்ஸ்ட் பை இந்தியன் அஸ்ட்ரானமர்ஸ். இவர் வந்து தாலமி வந்து இந்தியன் கிடையாது, இவங்க வந்து இந்தியன் அஸ்ட்ரானமர்ஸ். யார், சம் 400 years லேட்டர், 400 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதில் முக்கியமானவர் யார் அப்படின்னா இந்த இருக்க பாருங்கள், நிறைய பேர் பண்ணாங்க, ஆனால் அதில் முக்கியமானவர் ஆரியப்பட்டா, ஓகேவா. ஆரியப்பட்டா 5th century AD. இவர் வெளியிட்ட மாடல் பேர் வந்து ஹீலியோசென்ட்ரிக் மாடல். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. இவர் என்ன சொன்னார் அப்படின்னா அந்த கூட இருக்கும் பாருங்கள், சன் வாஸ் தி சென்டர், பூமி சென்டராக இருக்கும், அதை சுற்றி தான் எல்லா பிளானட்டும் இருக்குது, அதை சன்னை சுற்றி தான் எல்லா பிளானட்டும் வருது அப்படிங்கிறது இவர் சொன்னார். யார், ஆரியப்பட்டா. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா. மொத்தம் 3 பேர் யாருன்னா, ஃபஸ்ட்டு கலிலியோ, செகண்ட் தாலமி, தேர்ட் ஆரியப்பட்டா, ஓகேவா. ஆனால் இவங்க பேர் கலிலியோ வேறு, இவங்க 2 பேர் வேறு, ஓகேவா. அதுக்கு பாருங்கள் 1000 years லேட்டர், 1000 வருஷத்துக்கு அப்புறம் 1873 1843 யார், போலீஸ் மாங்க்னா இவங்க, அதாவது பாதிரியார் மாலப்பட்டவங்க அவங்க, ஓகேவா. யார், நேம்டு நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ். இவர் என்ன சொன்னார், ப்ரொபோஸ்ட் எ டெஃபினைட் மாடல், ஒரு என்ன சொல்ல, ஒரு கணிசமான மாடலை இவர் ப்ரொபோஸ் பண்ணார். இதுபடி இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பிளானட்ஸ் மூவ் இன் சர்க்கிள்ஸ் அரவுண்ட் பிக்சல் சென்ட்ரல் சன். சன் இப்படி இருக்குது அப்படின்னா பிளானட் வந்து சன்னை சுற்றி இப்படி சர்க்கிள் ஃபார்மில் போச்சு, மூவ் ஆயிடுச்சு, சுற்றி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ இது சொன்னது யார், கோப்பர்னிக்கஸ், ஓகேவா. ஸோ நான் வச்சுங்க.
இருந்தாலும் இவர் தியரி என்ன பண்ணாங்க, ஹிஸ் தியரி வாஸ் டிஸ்கிரெடிட்டட் பை தி சர்ச். அந்த டயத்தில் சர்ச் தான் ஃபேமஸ் கிறிஸ்டியன், ஓகேவா. ஸோ அவங்க வந்து இதை வந்து வேணாம் டிஸ்கிரெடிட் பண்ணாங்க, இது வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் பட் நோட்டபிள் அமாங்கஸ்ட் இதில் முக்கியமாக நடந்தது அப்படின்னா இட்ஸ் சப்போர்ட்டர் வாஸ் கலீலியோ. இதில் இந்த ஃபேக்டை இங்கே சொன்னார்ல கோப்பர்னிக்கஸ் சொன்னதை சப்போர்ட் பண்ணது யார் அப்படின்னா கலீலியோ, ஓகேவா. கலீலியோ இவருமே ஹூ ஹேட் ஃபேஸ் ப்ரோசிக்யூஷன் ஃப்ரம் ஸ்டேட் என்ன ஹிஸ் பிலிப்ஸ், அதான் இவருமே என்ன அப்படின்னா அவரை மாதிரி பாதிக்கப்பட்டவர் தான். ஸோ அதனால் இவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு யாருக்கு, கோப்பர்னிக்கஸ்க்கு. ஓகே, இதை வச்சுக்கோங்க. இட் வாஸ் அந்த சேம் டைம் கலீலியோ டயத்திலே தான் யார், டோக்கியோ பிரேக்கே அப்படிங்கிறவர் வர்றாரு, ஓகேவா. எங்கள் டென்மார்க்கில் இருந்து இவர் என்ன சொன்னார் பாருங்க, பிளானட்ஸ் வித் நேக்கட் ஐ. இவர் தன்னோட கண்ணாலே பார்த்தார் என்ன கோள்களை பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு டேட்டாவை கம்பேர் பண்ணார். டேட்டாவை எடுத்து அதை அனலைஸ் பண்ணி அவரோட அசிஸ்டண்ட் கெப்லர் அவரோட சேர்த்து, ஓகேவா, அவரோட சேர்த்து அதை அனலைஸ் பண்ணாங்க. அது மூலமாக அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு 3 லாவை வெளிவிட்டாங்க, ஓகேவா. இந்த ஹி குட் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் தி டேட்டா 3 லேக் லாஸ். அதாவது டைக்கோ பிராக்கே அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட், ஓகேவா. அவரோட ஸ்டூடெண்ட்டாக யார், நம்ம கெப்லர். ஸோ அசிஸ்டண்ட் அவர் வந்து டைக்கோ பிராக்கே வந்து இறந்து போயிட்டாரோ என்ன தெரியல, ஜஸ்ட் அவர் வந்து அவர் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணியிருக்காரு, அது டீட்டெயில் இல்லை. ஸோ அவர்கிட்ட இருந்து டேட்டாவெலாம் எடுத்து இவர் வந்து கெப்லர் ஒரு 3 லா ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ஓகேவா. அந்த லா என்ன, நேம் ஆஃப் கெப்லர் லாஸ். அதே நெக்ஸ்ட் பார்ப்போம் தான் கெப்லர் லாஸ் இருக்கா. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக யார் வந்திருப்பா, நியூட்டன் வந்திருப்பாங்க. அவர் என்ன சொல்லிப்பார், கிரேட் சயின்டிஃபிக் லீப் இன் ப்ரொபோசிங் இட்ஸ் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் அப்படிங்கிறது இவர் ப்ரொப்போஸ் பண்ணிப்பார். யார், நியூட்டன் வந்து கெப்லருக்கு அப்புறம் தான் வராரு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. கெப்லர் தான் ஃபஸ்ட்டு வராரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த கெப்லர் லாஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம், ஓகேவா. இப்போ இதில் சயின்ஸ் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து யார், ஃபஸ்ட் வந்து யார், கலீலியோ, தாலமி, அப்புறம் ஆரியப்பட்டா. இங்கே வந்து யார், டைக்கோ பிராக்கே, இதில் கோப்பர்னிக்கஸ், டைக்கோ பிராக்கே. அப்புறம் வந்து டைக்கோ பிராக்கேயோட அசிஸ்டன்ட் யார் அப்படின்னா கெப்லருக்கு அப்புறம் தான் நியூட்டன் வராங்க. இந்த சீரியஸ் அதில் தெரிஞ்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி மேபி கொஸ்டின் கேட்கலாம், ஃபேக்டை வச்சு கேட்கலாம், ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.